மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா? எதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கை தமிழக அரசு தனது மக்களுக்காக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் சட்ட ரீதியாக இருக்கிறதா இல்லையா? இந்த தேச கல்விக் கொள்கை வகுப்புல வந்துட்டு மாநில அரசுகளுக்கு எந்த விதமான இடமும் இல்லை. அங்க போய் தான் வாழணும்னு இப்போது முடிவாயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மொழியை நான் கத்துக்கலாம், எழுத படிக்கவும் கத்துக்கலாம், பேச மட்டுமாவது கத்துக்கலாம், அது வேற விடயம். இதை ஏன் ஒரு கொள்கையா திணிக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னம்னா, எப்படியாச்சும் ஒரு வழியில இந்திய திணிக்கணும், அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க. சமஸ்கிருதத்தை இந்த நாட்டுடைய மொழியை ஆக்கணும். படிக்க போறாங்க, படிக்கட்டும். அதை தமிழ்நாடு அரசும் தடுக்கல. ஆனா எல்லாரும் மேலேயும் நீ ஏதாவது ஒன்று படிச்சா தெரியும் சொல்றது என்ன அராஜகம்? அது மோசடி இல்லையா? அது இவங்க ஒரு மதவாத இந்தியாவை உருவாக்க பாக்குறாங்க. ஒரு மத ஆட்சி, இந்து மத ஆட்சி, இந்து ராஷ்டிரா, இதை உருவாக்குறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மொழி தொடர்பான சுதந்திரத்தை அழிக்க பார்க்கிறாங்க. இதுதான் மோடியினுடைய அரசு திட்டம். உங்களுடைய நோக்கம் தமிழை மேம்படுத்துறது இல்ல, தமிழ்நாட்டை கபலீகரம் பண்றது, முழுங்கிறது. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவின் இதர பகுதிகளிலும் கூட இன்றைக்கு மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா? எதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மும்மொழி கொள்கை என்று சொல்லி தனது மொழிக் கொள்கையை மாநில அரசுகளின் மீது ஒன்றிய அரசு திணிக்கிறதா என்கின்ற விவாதம் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு விவாதமாக நடந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும், தபால் நிலையங்கள் போன்ற பல இடங்களில் எங்கெல்லாம் இந்தி பெயர் பலகைகள் இருக்கின்றனவோ அந்த பெயர் பலகைகளில் இருக்கின்ற இந்தி எழுத்துக்களை தார்பூசி அழிக்கக்கூடிய போராட்டம் நடைபெறுகிறது. 1964-65 நடந்ததை போல இன்றைக்கு சற்றொப்ப 60 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அதே இடத்திற்கு தமிழ்நாடு திரும்பி இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டினுடைய மொழி சுதந்திரத்திற்கு தமிழர்கள் எதை படிக்க வேண்டும் என்பதனை தேர்வு செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு குறுக்கீடாக 3 மொழிகளை கற்பி என்று சொல்லி திணிக்கிறது. திணிக்கிறது என்றால் எப்படி? நீங்கள் தேச கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், அதே போல PM3 அந்த கல்வி, அதற்கான பள்ளிக்கூடங்கள், அதாவது நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஸ்கூல்னு சொல்லுங்களேன், வசதியான பள்ளிகளை இங்கே நிறுவப் போகிறார்கள். அந்த பள்ளிகளுக்கான நிதியை அவங்க தரப்போறாங்க. அது ஒன்று. அந்த திட்டத்தின்படி என்னன்னா, இந்த மலையக பகுதிகள், காடுகள், அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பள்ளிக்கூடங்களையும் கட்டி வசதிகளையும் ஏற்படுத்தி அவர்களை படிக்க செய்வதற்கான ஒரு திட்டம். சமகர சிக்ஷா அபியான் என்று பெயர். அது ஒன்று. இதை இரண்டையும் கட்டாயம் தமிழ்நாடு ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி ஏற்று நடைமுறைப்படுத்தும் பொழுது மும்மொழி கொள்கையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். அது 3வது மொழி இந்தி தான் என்றில்லை, ஏதாவது ஒரு இந்திய மொழி கற்கலாம் என்று சொல்லி, அப்படி அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இத்திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை நாங்கள் நிதியை தமிழ்நாட்டுக்கு தருவோம் என்று தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். இதுதான் இப்பொழுது பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டியது, தர்மேந்திர பிரதான் சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கை என்பது தமிழக அரசு தனது மக்களுக்காக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் சட்ட ரீதியாக இருக்கிறதா இல்லையா? இந்திய அமைப்பு சட்டத்தின் படி 3 மொழி கொள்கை ஒன்றை வகுத்து ஒன்றிய அரசு மாநிலங்கள் மீது திணிக்க முடியுமா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. ஏனென்றால் கல்வி அதிகாரம் எங்கே இருக்கிறது என்றால் மாநில பட்டியலிலும் இல்லை, மத்திய பட்டியலிலும் இல்லை, ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கிறது, கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூ மஸ்ட் ஹேவ் டு obtain the concurrence of the states. அதில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் மீது, அதிகாரத்தின்படி ஒரு கொள்கை வகுப்பதென்றால் கட்டாயம் மாநில அரசுகளினுடைய ஒப்புதலோடு தான் செய்யணும். பங்கேற்புடன் செய்ய வேண்டும், ஒப்புதலோடு செய்ய வேண்டும். ஆனா இந்த தேச கல்விக் கொள்கை வகுப்புல வந்துட்டு மாநில அரசுகளுக்கு எந்த விதமான இடமும் இல்லை. இது ஒன்று. இரண்டாவதாக, அந்த கல்வி திட்டம் என்ன அடிப்படை கொண்டது என்று பார்த்தால், முதல்ல 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் மொழியில, தாய்மொழியில தான் கற்பிக்கணும். அதுக்கப்புறம் 5ஆவதுக்கு மேல ஆங்கிலம், ஹிந்தி இதை கற்பிக்கணும். ஹிந்தி தான் சொன்னாங்க, ஹிந்தி இல்லாட்டி சமஸ்கிருதம் அப்படிதான் சொல்லி அதுல கொள்கையை வகுத்தாங்க. மோடி தான் அதை மாத்தி என்ன பண்றாரு,
ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்றாரு. அப்படி ஏதாவது ஒரு இந்திய மொழின்னும் போது 3 மொழிகளை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் தாய்மொழி ஆங்கிலம் இதோடு ஒரு 3வது மொழியை கற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஒன்றிய அரசு திணிக்கிறது இந்த கல்வி திட்டத்தின் மூலம். சரி, 3வது மொழியை படிக்க வேண்டும். தமிழ்நாடு கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் அதற்கான அவசியம் என்ன? வாட் இஸ் த நெசசிட்டி? இஃப் தெர் இஸ் அ நெசசிட்டி தென் வி வில் லேர்ன். இப்போ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. உலக அளவில் அது ஒரு தொடர்பு மொழி, கல்வி மொழி, அறிவியல் மொழி. எம் மாநில மக்களுடைய மொழியான தாய்மொழியான தமிழ் மொழி இலக்கிய செறிவு கொண்டது, நீண்ட பாரம்பரியம் கொண்டது. அதை நாங்கள் கற்பித்தலில் அதை நாங்கள் கற்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாகவே அந்த மொழி இருக்கிறது. இவை இரண்டை தவிர இன்னொரு மொழியை எதற்காக நாங்கள் கற்க வேண்டும்? இதுதான் தமிழ்நாடு கேட்கிற கேள்வி. ஆனா மாணாக்கர்கள் தங்களுடைய விருப்பப்பட்டு ஒரு 3வது மொழி எடுத்து படிக்கலாம். ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? இது ஒரு பாடத்திட்டத்துல சேர்த்துரு அப்படின்னும் போது இன்னும் ஒரு வாதத்தையும் தமிழகம் வைக்கிறது. அது என்னன்னா சுமை. இப்போ 1வதுல இருந்து 5வது படிக்கிற புள்ள தமிழ்ல தான் படிக்கணும். என்ன சொல்ல போனா 8வது வரைக்கும் ஒரு மொழி பாடம், இன்னும் கூடுதலா இங்கிலீஷ் இருக்கலாம். 6வதுல இருந்துட்டு இங்கிலீஷை நீங்க கத்துக் கொடுத்து நீங்க கொண்டு வரலாம். 10வது அதுக்கப்புறம் போகும்போது எலெக்டிவ்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் வருது. அதுல அவங்க படிச்சு தேரணும். அதுதான் அவங்கள வந்துட்டு ப்ரொஃபஷனலா அறிவியல் பக்கமும் மருத்துவம் பக்கமும் வேற கம்ப்யூட்டர் பக்கமும் கொண்டு செல்ல போகுது. ஆக இந்த 3வது மொழிக்கான அவசியம் எங்க வருது? ஆனா இவங்க சொல்றாங்க படி, ஏதாவது ஒரு இந்திய மொழியை படி. ஏதாவது ஒரு இந்திய மொழியை நான் எதுக்கு மலையாளம் படிக்கணும்? இப்ப நான் கேரளாவில் போயிட்டு வாட போறேன், அங்கதான் எனக்கு வாழ்க்கைன்னா நான் அங்க போய் கூட அதை கத்துக்கலாம். ஒர்க்கிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அங்க பேசி பழகிறதுக்கான ஒரு மொழி அறிவை பெறுவதை தான் ஒர்க்கிங் நாலேஜ்னு சொல்றது. அப்படி பெற்றுக்கிட்டு போறேன். டெல்லிக்கு போனா இந்தி தேவையா இந்தியை கத்துக்கிறேன், ராஜஸ்தான் போனா ராஜஸ்தானியை கத்துக்கிறேன், ஹரியானா போனா ஹரியான்வியை கத்துக்கிறேன், அஸ்ஸாம் போனா அஸ்ஸாமியை கத்துக்கிறேன், வங்கத்துக்கு போனா வங்காளியை கத்துக்கிறேன், பீகாருக்கு போனேன்னா போஜ்புரியோ அல்லது மைத்திலியோ கத்துக்கிறேன், இல்ல இன்னொரு இடத்துக்கு போனேன்னா அவதியை கத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு அங்க போய் தான் வாழணும்னு இப்போது முடிவாயிடுச்சு அப்படின்ன உடனே அங்க இருக்கிற மொழியை நான் கத்துக்கலாம். எழுத படிக்கவும் கத்துக்கலாம், பேச மட்டுமாவது கத்துக்கலாம். அது வேற விடயம். இதை ஏன் ஒரு கொள்கையா திணிக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. சரி, இதற்கும் இந்திய எழுத்துக்களை அழிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்திய ஒண்ணு அவங்க திணிக்கிறையே அப்படின்ற அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னோம்னா, இந்த 3 மொழி கொள்கையை முதல்ல இந்திய திணிக்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்தாங்க 1937லயே. அப்பவே தமிழ்நாடு எதிர்த்து போராடியது. அப்பதான் தாளைமுத்து நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு சிறையிலேயே செத்து மடிஞ்சாங்க. அவங்களெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தான் மூலகுத்திர சுடுகாட்டில் வச்சிருக்கிறாங்க. அங்கதான் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 25 நாங்கெல்லாம் போயிட்டு மரியாதை செலுத்துறோம், மொழிப்போர் தியாகிகள். அதுக்கப்புறம் 64, 65 மறுபடியும் மொழிப்போர். கீழப்பட்ட ஒரு சின்னசாமி உட்பட ஏராளமானோர் தீ குடிச்சு செத்தாங்க. சிதம்பரம் ராஜேந்திரன் போன்றவர் குண்டடிப்பட்டு செத்தாங்க. இன்னும் எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. கணக்கு தான் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் இல்லை, எடுக்கல. அவ்வளோ பேர் செத்து நாங்கள் எங்களோட மொழியை காப்பாற்றிருக்கிறோம். அப்பெல்லாம் வந்துட்டு என்னன்னா இந்திய படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு மோடி? ஏதாவது ஒரு மொழியை படி அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு மோடி சொல்றது இந்திய மொழிகளின் மீதான அக்கறையா? இதான என்னோட கேள்வி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என் பிள்ளைய வந்துட்டு ஒரு 3 மொழி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. என் பிள்ளை சொல்லுது நான் கன்னடம் படிக்கிறேன் அப்படின்னுது. அவங்க என்ன சொல்லுவாங்க? கன்னடத்துக்கு வாத்தியார் இல்லைன்னு வாங்க. வாத்தியார் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னு நீங்க இந்திய படிக்கல சமஸ்கிருதம் படிங்க, இதுக்கு தான் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. போய் பிள்ளைய சேர்த்தாச்சு, வேற வழி இல்லை, சரி கத்துக்கோ. இப்படி ஒரு திணிப்பைத்தான் இவங்க இந்த மாதிரி கண்ணி வலை விதிச்சு பறவை பிடிக்கிற மாதிரி நம்மளை செய்யறாங்க. ட்ராப். இப்போ நான் தெலுங்கு படிக்கணும்னு சொல்றேன், இல்லை தெலுங்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர் இல்லை, இப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்போ பிரெஞ்சோ ஜெர்மனியோ ஸ்பானிஷோ கற்றுக்கணும்னா அதுக்கெல்லாம் இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. இதுதான் இந்த 3வது மொழின்னு மோடி சொல்றாரு, அதனுடைய அர்த்தம். ஆக இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னோம்னா, எப்படியாச்சும் ஒரு வழியில இந்திய திணிக்கணும், அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துக்கு கொண்டு வந்துடணும்.
சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய மொழியை ஆக்கணும். அதை இன்றைய நாட்டில் 2011 சென்சஸ் படி இவ்வளவு தூரம் சமஸ்கிருதத்துக்காக இவங்க இவ்வளவு பணத்தை செலவு பண்ணியும் கூட அதை பேசுறவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 24,000 பேர் 26,000 பேரை தான் இந்தியா முழுவதுமே சமஸ்கிருதம் எழுத படிச்ச தெரிஞ்சவங்க 26,000 பேர் மட்டுமே. ஏன்? அது ஒரு சமூக மொழி இல்லை, அது ஒரு அறிவியல் மொழியும் இல்லை, அது ஒரு தொடர்பு மொழியும் இல்லை. எனவே அது யாரும் படிக்கல. ஆனா அது ஒரு புரதான மொழி, அது ஒரு செம்மொழி என்றெல்லாம் சொல்லி திணிக்கிறாங்க. யாரு வேதத்தை பத்தி கத்துக்க போற நினைக்கிறாங்களோ அவங்க போயிட்டு சமஸ்கிருதம் படிக்கட்டும், நம்மளுக்கு ஒன்றும் ஆட்சேபனையெல்லாம் இல்லை. இப்ப இங்க கூட தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபா இருக்குது. இவ்வளவு இந்தி போராட்டங்கள் நடந்தது. 1917 இந்துஸ்தானி பிரச்சார சபா, 47 அப்புறம் தான் அது இந்தி பிரச்சார சபா ஆச்சு. அங்க யாராவது ஒரு போராட்டத்தை நடத்துனாங்களா? இல்ல. ஏன்? படிக்க போறாங்க, படிக்கட்டும். அது தமிழ்நாடு அரசும் தடுக்கல. ஆனா எல்லாரும் மேலேயும் நீ ஏதாவது ஒருத்த படிச்சா தரும்னு சொல்றது என்ன அராஜகம்? அது மோசடி இல்லையா? அது ஏதோ தமிழுக்கும் வடநாட்டிற்கும் இருக்கக்கூடிய உறவு, இதெல்லாம் எதுக்கு உனக்கு? தமிழ் ஒரு பெரிய ரொம்ப பாரம்பரியமிக்க மொழி அப்படி சொல்றாரு தர்மேந்திர பிரதான். நேற்று அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அதாவது காசியும் தமிழ்நாடும் அப்படியே இணைகின்றன, சங்கமம் கலக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாரம்பரியத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு இடத்துல பார்த்தா இந்த நாட்டுடைய பண்பாடு ஒரு ஓர்மை உடையது, ஒன்னஸ் இருக்குது அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல பார்த்தா இந்தியாவுடைய சிறப்பே பன்முகத்தன்மை தான், யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றாரு. எடுத்து பாருங்க, நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடுப்பக்கத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு இந்த கட்டுரையை. எதுக்காக இந்த மாதிரி குழப்படி எல்லாம்? தமிழ்நாட்டுக்கும் காசிக்குமான தொடர்பு ரொம்ப நாளா இருக்குது. அது காசி ராமேஸ்வரன் சொல்லுவாங்க. காசி விஸ்வநாதர் ஆலயம் இங்க தமிழ்நாட்டில் 500 கோயில்கள் இருக்கு. எனவே இங்கத்துக்கு அங்கத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இது அண்ணாமலையாரு, இது காலத்திநாதர், இது காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கோயிலையும் கூப்பிட்டு இருக்கிறோம். அதனால அங்கிருந்து அவர் இங்க குடிபெயர்ந்தாருன்னு அர்த்தமானா? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சிவன் வழிபாடு ஏதோ ஒரு பேர்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் புதிதல்லவே, இல்லை நீங்க கண்டுபிடிச்சதல்லவே. அன்னைக்கு காசில இருந்து ஆரம்பிக்கிறவங்க புனித யாத்திரை அப்படியே நடந்து வருவாங்க. வழியார பூரி ஜெகநாதர் எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிட்டு தமிழ்நாடுக்கு வந்து காஞ்சிபுரத்தெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே என்னோட சொந்த ஊரான வடசேரி வழியாத்தான் அவங்க அப்படியே போயிட்டு ராமேஸ்வரம் போவாங்க. அப்படி போறவங்க எங்க ஊர்ல தங்கி குளிச்சுட்டு இளைப்பாறுவதற்கு சத்திரமும் உண்டு. அவங்க குளிக்கிறதுக்குன்னே வட்டாகுளம்னு ஒரு குளமும் இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா இருக்கிறது தான். நீ ஒன்றும் புதுசா உறவை கண்டுபிடிச்சு சங்கமத்தெல்லாம் ஏற்படுத்த வேணாம். அப்ப எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னம்னா, இவங்க ஒரு மதவாத இந்தியாவை உருவாக்க பாக்குறாங்க. ஒரு மத ஆட்சி, இந்து மத ஆட்சி, இந்து ராஷ்டிரா, இதை உருவாக்குறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மொழி தொடர்பான சுதந்திரத்தை அழிக்க பார்க்கிறாங்க. இதுதான் மோடியினுடைய அரசு திட்டம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப தமிழை வந்துட்டு இவ்வளவு மோடி பேசுறாரு, இவ்வளவு ஆழமா பேசுறாரு, அதுக்காக சங்கமம் நடத்துறாரு, காசில தமிழ்ச்சங்கம் நழுவுறாரு, எல்லாம் பண்ணட்டும். ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, தமிழை இந்திய ஒன்றிய அரசுடைய ஆட்சி மொழியாக்குங்க, அலாங் வித் ஹிந்தி. இல்லாட்டி தமிழ் ஆல்சோ தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழி ஆகட்டும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆக மாட்டீங்க. ஏன்? அப்பதான் உங்களுடைய முகத்திரை கிழியும். உங்களுடைய நோக்கம் தமிழை மேம்படுத்துறது இல்ல, தமிழ்நாட்டை கபலீகரம் பண்றது, முழுங்கிறது. இதுதான் உங்களுடைய நோக்கம். இதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்தியா அழிச்சு நாங்க வேற நீங்க அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தமிழ்நாடு தள்ளப்படுது. எங்களுக்கு இந்த உலகம் ஃபுல்லா நாங்க பரவி கிடக்கக்கூடிய ஒரு இனம். எங்க மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் எங்களுடைய மொழியினுடைய எங்களுடைய மொழி சொல்ல வந்துட்டு வேர் சொல்லா வச்சுட்டு இருக்கிற மொழி கெமரூன் வரைக்கும் இருக்குது, ஜாப்பனீஸ்க்கு போனா இருக்குது. ஏன்? இந்த உலக தமிழ் மாநாடு என்று சொல்லக்கூடிய தமிழருடைய அந்த மிகப்பெரிய தமிழ் மொழி அமைப்புக்கு கூட தலைவராக இருந்தவர் ஒரு ஜாப்பனீஸ் தான், கராஷிமா. அவர் தான் இருந்தார், சமீபத்தில் தான் இறந்தாரு. அவருக்கு இங்கிருந்து ஜப்பான் போயிருந்த போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்துட்டு அவருக்கு நேரு விருதை கொடுத்துட்டு வந்தாரு.
அவ்வளவு தூரம் தமிழ் ஆய்வு அவங்கெல்லாம் பண்ணவங்க ஆர்வத்தோட. ஏன்? தமிழ் அவ்வளவு மூப்புடையது, அவ்வளவு மூத்த மொழி, அவ்வளவு இலக்கிய இலக்கண சிறப்புடையது. அந்த மொழியை வேர் சொல்லாக கொண்டு பல ஜப்பானிய வார்த்தைகள்லாம் இருக்குன்னு அவர் சொன்னவர் கராஷிமா. இப்படி எல்லா நாட்டிலையும் இருக்காங்க தமிழை பற்றிய புலமை பெற்றவர்கள். சமஸ்கிருதத்தையும் அதே மாதிரி ஆய்வுகள் பார்க்குறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், என் மொழிக்கு பெருமை கொடுக்கறதா சொல்லி தமிழர்களை சிறுமைப்படுத்தாதேன்னு சொல்றேன். எங்களுக்கு எது தேவையோ நாங்க அதை படிச்சுட்டு போறோம், அவ்வளவுதான். எங்க மேல எதையும் தெரியாது, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம். இதை விட்டு விட்டு தமிழை பற்றி பரப்புபவர் மோடிதான், அவருடைய பெருமையை சொல்பவர் மோடிதான், இப்படி எல்லாம் சொல்லி எங்க காதுல பூ சுத்தாதீங்க. மீண்டும் எங்களுடைய முடிச்சுகளுக்கு தள்ளாதீங்க. ஒவ்வொரு விடயத்திற்கும் தமிழ்நாடு உங்களோட போராட வேண்டியதா இருக்குது. மொழியா உங்களோட போராட்டம், கல்வி திட்டமா உங்களோட போராட்டம், கல்வி நிதியா உங்களோட ஒரு போராட்டம், வரி பகிர்வா உங்களோட ஒரு போராட்டம், எல்லாத்துக்கும் உங்களோட ஒரு போராட்டம். ஏன் போராடிக்கிட்டே உங்களோட நாங்க இருக்கணும்னு நாங்க யோசிச்சா என்ன வருது? விருப்பம் இல்ல அது. நாங்க இவ்வளவு வரியை கொடுத்துட்டு கடைசியில நாங்க நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து கையேந்து நிக்கணுமா? எதுக்கு? வரிகூடா இயக்கம்னா அப்புறம், முதல்ல எதுக்கு நாங்க உங்ககிட்ட வந்து நிக்கணும்? நீ யார் நீ? எனவே பிரிவினைக்கு வித்திடக்கூடாது பாஜக. அதனால தான் நான் சொல்ல வரேன், எங்களுடைய நாட்டு தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் என் நாட்டினுடைய விடுதலைக்காக ஏராளமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த சுதந்திரத்துல பங்கேற்காத RSS பிஜேபி எங்களுடைய தலையெடுத்த நிர்ணயிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை விரட்ட வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். எங்களுக்கு தேவையில்லை. நாங்க ஒரு இணக்கப்பாட்டோட வாழறோம். அந்த இணக்கப்பாட்டுக்கு நீங்க இடம் கொடுங்க. இல்லையா வாயை புத்திட்டு நீங்க போங்க. தமிழனுக்கு முன்னேற தெரியும். எனவே தமிழர்களாகிய நான் முதல்ல ஒண்ணு நினைக்கணும், நாம சுயமரியாதையோட வாழ போறோமா இல்லை இவங்களோட கெஞ்சிட்டு இருக்க போறோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. எல்லாத்தையும் இவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சறதெல்லாம் விட்டுடணும். முதல்ல தமிழ்நாட்டு கட்சிகள் இதை ஆழமா சிந்திக்கணும். சும்மா ஒன்று ஒரு போராட்டம், ஏன் வேற வேலை இல்லையா? தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலை தர்றது இல்லை. இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய நிறுவனங்கள்ல HVF, CVRD, ரயில்வேஸ், பேங்க் எதுலையும் தமிழனுக்கு வேலை இல்லை. அப்புறம் நான் ஏன் என்ன இந்தியன்னு சொல்லிக்கணும்? சிரிப்பாக அதெல்லாம். எனவே நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு நம்மை மோடியும் பாஜகவும் தள்ளிவிட்டார்கள். நாம் இவர்களுக்கு நம்முடைய மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.